என்னடா ஓட்டிங்கே தலைகீழ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கைஸ். வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி யார் ப்ரோ டாப்பில் இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கா, யார் போவா ப்ரோ, டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும் மாற்றமே இல்லை மக்களே. மண்டே ஓட்டிங் ஆரம்பிச்சும் போதும் இப்படி தான் இவங்க தான் இருந்தாங்க, ஓட்டிங்கே முடிய போகுது அவங்க தான் இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க அஃபிஷியல் ஓட்டிங்கில். பயங்கரமான ஓட்ஸ்ன்றது அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம தான் தெரியுமே, அவங்க வந்துட்டு 12 வாரமும் நாமினேட் ஆகிருக்காங்க, 12 வாரமும் சேவாக இருக்காங்க. பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி, தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் 12 வாரம் தொடர்ந்து நாமினேட் ஆன ஆட்களில் ஜாக்லின் தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாங்க நம்ம ஜாக்லின் அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் யார் ப்ரோ, பவித்ரான்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கறது புரியுது. பவித்ரா இல்லைங்க, இப்போ செகண்ட் பிளேஸ்லேருந்து பவித்ரா கீழே டவுன் ஆகிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம ராணவ் அவர்கள் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கார். அவருக்கு வந்துட்டு அவருக்கான ஓட்ஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அவர் வந்துட்டு ரொம்ப இன்னோசென்ட்டாக எதுவுமே தெரியாத குழந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பார்த்து ஓட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வர வாரத்தில் கண்டிப்பாக வந்துட்டு அவர் சீரியஸாக இன்னும் கொஞ்சம் கேம் ப்ளே ஆனார்னா கண்டிப்பாக அவர் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் ராணவ் அவர்கள் இருக்கார். தேர்ட் பிளேஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு, நம்ம விஜய் விஷால் வந்துட்டு தேர்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காரு. விஜய் விஷால் வந்துட்டு பயங்கரமாக அந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் அவங்க அப்பா வந்து ஃபேமிலி வந்ததில் வந்துட்டு பயங்கரமாக அவருக்கு பூஸ்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு தேர்ட் பிளேஸில் நம்ம விஜய் விஷால் இருக்கார். ஃபோர்த்து பிளேஸில் பவித்ரா ஜனனி இருக்காங்க. என்ன ப்ரோ பவித்ரா ஜென்னி ஃபோர்த்து பிளேஸுக்கு போயிட்டாங்களான்னு கேட்கறது புரியுது. ஆமாங்க, செகண்ட் பிளேஸில் இருந்தவங்க ஃபோர்த்துக்கு போயிட்டாங்க. ஸோ சச் அ ட்ராப். செகண்டில் இருந்தவங்க ஃபோர்த்துக்கு போனது வந்து ரொம்ப பெரிய ட்ராப்பு. ஸோ பவித்ரா ஜென்னிக்கான கேம் வந்துட்டு இன்னும் அவங்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. கேமுன்ற டைமில் மட்டும் நல்லா ஆடுறாங்க, மற்றபடி அவங்க இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபோர்த் பிளேஸில் நம்ம பவித்ரா அவர்கள் இருக்காங்க. ஃபிஃப்த் பிளேஸில் யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்த்து பிளேஸில் நம்ம மஞ்சரி அவர்கள் இருக்காங்க. மஞ்சரி அவர்களுமே என்ன ப்ரோ ஃபிஃப்த்து பிளேஸ் சேஃப் தானேன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்காங்க. அவங்களுமே டேஞ்சரில் இருக்காங்க. ஸோ அவங்க எவிக்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் ஆர் தேர், ஸ்லைட் சான்சஸ்ங்க. ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் நம்ம மஞ்சரி அவர்கள் இருக்காங்க. லாஸ்ட் 2 பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா அவர்களும் நம்ம ஜெஃப்ரி அவர்களும் இருக்காங்க. ஸோ அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி இருக்கிறதுனால வந்துட்டு எப்படி வேணாலும் யார் வேணாலும் எவிக்ட் ஆகலாங்க. இந்த 3 பேரில் நம்ம மஞ்சரி, அன்ஷிதா, ஜெஃப்ரி இந்த 3 பேரில் யார் வேணாலும் எவிக்ட் ஆகலாம். கண்டிப்பாக எனக்கு ஷுவராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இருந்த தகவல் படி கண்டிப்பாக 2 எவிக்ஷன் இருக்கும். அது வீக்கெண்டில் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ யாருமே மிட் வீக்கில் எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் கண்டிப்பாக வீக்கெண்டில் தான் இருக்கும். சிறப்பாக தரமான சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா, ஜெஃப்ரி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 எவிக்ஷன்னா அவுட் ஆஃப் பாக்ஸை போயிட்டு நம்ம மஞ்சரி அவர்களை எவிக்ட் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க 3 பேருமே டேஞ்சரில் இருக்காங்க. நம்ம மஞ்சரி அவர்கள், நம்ம ஜெஃப்ரி அவர்கள், நம்ம அன்ஷிதா அவர்கள் 3 பேருமே வந்துட்டு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் எவிக்ட் ஆகணும், யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும், இந்த கேம் ஃபார்வர்டாக போகிறதுக்கு நல்லா இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் ஓட்டிங் முடியல மக்களே, இன்றைக்கி நைட் வரைக்கும் இருக்குது. அதை நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு என்ன ஆச்சுன்றது ஓட்டிங் நிலவரப்படி. ஸோ உங்கள் ஃபேவரட்ஸ்க்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 கண்டஸ்டன்ஸை யார் எவிக்ட் ஆனால் நல்லா இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு டிசர்வ்டு, யார் செகண்ட் பிளேஸ்க்கு டிசர்வ்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ், நிறைய லைவ் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.